ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தரை எங்களுக்கு புதிய ஜீவனையும் புதிய கிருபையும் கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்த ஆண்டவரை கர்த்தரை காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை. கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையில. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26லிருந்து 38 வரையில. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை புத்திரனை கர்ப்பந்தரிக்கிறாள். மலடியா எண்ணப்பட்ட அவளுடைய இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கே நாம் லூக்கா 1வது அதிகாரத்தில் 26லிருந்து 38 வரையிலே நாம் தேவதூதன் மரியாளை சந்தித்து பேசுகிற, மரியாளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது. மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தபடினாலே கர்த்தர் மரியாளை கனப்படுத்தியிருக்கிறார். மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த வேதத்தில் நாம் பார்க்கிற போது அநேக பிரகாரமாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாலும், தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய காரியத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாலும், மரியாளை போல ஒரு உன்னதமான அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறது அரிதாயிருக்கிறது. இளம் வயதிலே திருமணமாகிறதற்கு முன்னமே தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகிறதற்கு தன்னை அர்ப்பணித்த மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு
நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தருக்கு இளவயதிலே அர்ப்பணித்து தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துகிறார், உபயோகப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் யூத வம்சத்திலே பிறந்த இந்த மரியாள் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்திருக்கிறதாக நாம் காண முடிகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாளிகையிலே பிறக்காமல், அரண்மனையிலே பிறக்காமல், பணக்கார ஒரு வசதி வாய்ப்புடைய ஒரு குடும்பத்திலே பிறக்காமல், சாதாரணமாக நம்மை போல் இருக்கிற ஒரு மரியாளுடைய வயிற்றிலே கர்த்தர் தன்னை பிறக்க கர்த்தர் அனுமதித்து ஒரு சாதாரணமான ஒரு ஏழையை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தன்னை இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்படுத்த கர்த்தர் மரியாளை அறிந்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்பேற்பட்ட சாதாரணமானவராக இருந்தாலும், ஏழை எளியவர்களாக இருந்தாலும், நாம் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களாக இருந்தாலும், கர்த்தர் நம்மையும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்திற்கு இரட்சகராக பிறக்க கர்த்தர் மரியாளை அறிந்து கொண்டது போல நம்மையும் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே அறிவிக்க, தெரிவிக்க, வெளிப்படுத்த, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல சாதாரணமாக இருக்கிற நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மரியாளுக்கு கிடைத்த கிருபை இது. மரியாளுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறக்க மரியாளுக்கு கிடைத்த கிருபை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போன்ற கிருபையை கொடுத்து நம்மையும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்த, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க அந்த கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரியாளுக்கும் அதே கிருபை கொடுக்கப்பட்டது. இரட்சகர் உன்னுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று தேவதூதன் சொல்லுகிற போது அந்த மரியாள் கொஞ்சம் பயத்துடனே அதை கேட்கிற போது தேவதூதன் சொல்றார், பயப்படாதே. மறுபடியும் அந்த மரியாளை திடப்படுத்தினார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று. இது தேவனுடைய கிருபை. மண்பாண்டங்களாகிய நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பொக்கிஷமாகிய இந்த வேத வசனத்தையும் சுவிசேஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அந்த பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கர்த்தர் நமக்கும் கிருபை செய்திருக்கிறார். அப்போ இந்த கிருபை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த தேவதூதன் இரண்டாவது முறையாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் என்று சொல்லி. கர்த்தருடைய ஆவியானவர் மரியாளிடத்தில் வந்தபோது, பெற்றுக்கொண்ட போது, அந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபை அவளுக்கு சுவிசேஷம் அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது, நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் படிக்கிற வசனத்தை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது நம்மளும் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியானவராலே அநேகருக்கு நாமும் சாட்சிகளாகவும், அநேகருக்கு நாமும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாகவும் சொல்லுகிறவர்களாகவும் நாம அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். இது தேவனாலே கூடாத காரியம். இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆயிடும், இது என்ன நான் திருமணம் ஆகாதவளாச்சே என்று மரியாள் கலங்குகிற போது இது தேவனாலே கூடும் என்று சொல்லி அந்த தேவதூதன் மரியாளை திடப்படுத்துகிறதை, தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அந்த மரியாள் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தாள். நாமும் கூட அநேகர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக, தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நாமும் அர்ப்பணித்து நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறபடினால இந்த மரியாளை போலவே நாமும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷ ஊழியத்தின் கடைசி வரையில, உயிர் மூச்சு இருக்கிற வரையில நாமும் தேவனுடைய நாமத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதே போல கிருபைகளை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொடுத்து, கர்த்தர் இன்னும் அதிகமாக இன்னும் பலனை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து இன்னும் அதிகமாக நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார். நாம் இதே போல தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனிதன் ஜார்ஜ் விஷார்ட் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். 1513ஆம் ஆண்டு பிறந்த அவர் 1548 வரையில வாழ்ந்திருக்கிறார். ஜார்ஜ் விஷார்ட் இவர் ஸ்காட்லாந்தில் 1513இல் பிறந்திருக்கிறார். விஷார்ட் அபர்டீஸ் பல்கலைக்கழகத்திலும் மற்றும் இங்கிலாந்து கேம்பிரிட்ஜிலும் படித்திருக்கிறார். சீர்திருத்த போதனைகளால், குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் மற்றும் ஜான் கால்வின் ஆகியோருடைய சத்தியத்திலும் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் மற்றும் ஜான் கால்வின் ஆகியோரின் சத்தியத்தால் அதிகமாக ஈர்க்கப்பட்டு இவர் அவர்களைப் போலவே நற்செய்தியா பிரசங்கிக்கிற ஒரு பெரிய பிரசங்கியாராக அவர் திகழ்ந்திருக்கிறார். மற்றும் அந்த காலத்தில் இருந்த மதத்தில் இருந்த சடங்குகளை, மூட நம்பிக்கைகளை அவர் அகற்றி அதற்கு அவர் ஈடு கொடுக்காமல், ஒத்து போகாமல் கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து அவர் அதற்கேற்ற பிரசங்கங்களையும், அதற்கேற்ற அவர் ஊழியங்களையும், அதற்கேற்ற அறிவுரைகளையும் இவர் அநேகருக்கு சொல்லி கர்த்தருடைய வசனத்தினாலே அவர் மூட பழக்கத்தில் இருந்த மத சடங்குகளில் இருந்த மக்களுக்கு இவர் பிரசங்கித்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அவர்களுக்கு அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினாலும், அநேகர் விசுவாசத்திலே வந்தாலும், ஜெபிக்கிறவர்களாகவோ இல்லை வசனத்தை படிக்கிறவர்கள் கேட்கிறவர்களாக இருந்தாலும், ஒரு பக்கம் அவர்கள் விட்டு வந்த அந்த மூட பழக்க வழக்கத்தில் இருக்கிற அநேக விசுவாசிகளை நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தில் வந்துட்டாலும் ஆனால் பழைய அவர்களுடைய அவிசுவாசத்தையும் மூட நம்பிக்கைகளையும் அநேகர் இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாமும் தேவனுடைய வசனத்தை விளக்கி சொல்லி அவர்களையும் மூட பழக்க வழக்கத்திலிருந்து அவரை விடுவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்து 16ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாண்டில் உள்ள டாண்டி நகரத்தில் ஒரு பெரிய ஒரு வியாதி அந்த மாநகரத்தை சூழ்ந்து கொண்டது, ஒரு பெரிய கொள்ளை நோய். அப்பொழுது இந்த ஜார்ஜ் விஷார்ட் என்கிற தேவனுடைய மனிதன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வியாதிக்காகவும் வியாதியில பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அநேகர் மரணத்தை சந்திக்கிறார்கள், மரணத்தின் தருவாயில் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்க அநேகர் முற்பட்டாலும், ஆனால் ஜார்ஜ் விஷார்ட் என்கிற தேவனுடைய மனிதன் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தார் என்று அவரை பற்றிய வரலாறு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் வியாதியிலேயும் பிரச்சனையிலேயும் கண்ணீரிலேயும் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நாமும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக மக்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவர்களாகவும் கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தைரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறோம். இங்க ஜார்ஜ் விஷார்ட் அந்த 16ஆம் நூற்றாண்டிலே அந்த கொள்ளை நோயிலே மாண்டு கொண்டிருந்த மக்களுக்கு போய் நேரடியாக தேவனுடைய வசனத்தை சொல்லி அவர்களை திடப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்துகிறார். மரணத்தின் அருகிலே இருக்கிற இந்த மக்கள் ஏன் பரலோகத்திற்கு போகக்கூடாது என்கிற ஒரு யோசனை அந்த ஜார்ஜ் விஷார்ட்டுடைய இருதயத்திலே தோன்றினது. இவர்கள் மரணித்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அப்படியே அழிந்து விடக்கூடாது, மரண தருவாயிலாவது இவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு யோசனை இந்த ஜார்ஜ் விஷார்ட்டிற்கு வந்ததினாலே உடனே அந்த வியாதியை பொருட்படுத்தாமல் தனக்கு இந்த வியாதி வந்து விடுமோ என்று அவர் யோசிக்கவே இல்லை.
உடனே பிரயாணப்பட்டு அந்த டாண்டி என்கிற நகரத்தை சென்றடைந்தார். அங்கிருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதித்து அந்த மக்களை தைரியப்படுத்தி அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்காக அநேக உதவிகளையும் அநேக தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுக்காக அந்த இடத்துல சென்று கண்ணீரோடு ஜெபித்தார் என்று அவரை பற்றிய வரலாறு சொல்லுகிறது. வியாதியில் இருக்கிற மக்களுக்காக, கொள்ளை நோயில் இருக்கிற மக்களுக்காக தனக்கும் வந்து விடுமோ என்று அவர் யோசிக்கவே இல்லை. ஒரு நல்ல இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஜனங்கள் எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் அந்த இடத்துல போய் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக வசனத்தை போதித்து அவர்களுக்காக உதவி செய்கிறது நம்முடைய கல்வாரி திருச்சபையின் கல்வாரி திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்கிறது. எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு பூகம்பம் வந்தாலும், ஒரு புயல் காற்று வந்தாலும், ஒரு சுனாமி வந்தாலும், எந்த ஒரு பேரழிவு வந்தாலும் நம்முடைய கல்வாரி திருச்சபை ஊழியம் அங்கே இருந்து போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக வசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதிலே நம்முடைய இந்த இந்திய தேசத்திலே கல்வாரி சப்பல் ஊழியம் முதன்மையானதாக இருக்கிறது. நாம் அதை எல்லாரும் அறிந்ததே. நாமும் அது போன்ற ஊழியத்தில் நாமும் சென்று நாமும் பங்கடைகிறோம் இந்த கல்வாரி திருச்சபை ஊழியத்தின் மூலமாக. இந்த ஜார்ஜ் விஷார்ட் கூட அப்படித்தான் அந்த இடத்திற்கே போய் சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார், அவர்களுக்காக கண்ணீரோடே ஜெபித்தார், அவர்களுக்கு உதவிகளை செய்தார் என்று அவரை பற்றிய ஏடுகள் சொல்லுகிறது. ஆகினால நாமும் கூட அது போன்ற ஊழியத்தை செய்து வருகிறோம். அதனால விஷாற்றை போல கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்து இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் அநேக இடங்களுக்கு கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், ஆயத்தமாக இருப்போம். அந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு அவர் ஆறுதலாக துணையாக நின்றார். அதே இடத்துல இவர் பிரசங்கிக்கிற போது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற போது அநேகருக்கு ஆறுதலாக இருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு இவருடைய வசனம் பிடிக்கவில்லை. ஒரு சில மக்கள் இவரை எதிர்த்தனர். அப்போ ஒரு சில மக்கள் இவருக்கு விரோதமாக எழுந்து இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தனர். சுமார் ஒரு 60 வாலிபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்று இவரை பற்றிய ஏடுகள் சொல்லுகிறது. ஒரு 60 வாலிபர்கள் சூழ்ந்து கொண்டு இவரை எப்படியாவது கொன்று விட வேண்டும் அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இது போன்ற நல்ல காரியங்களை செய்கிற போது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற போது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட இடையூறுகள் ஏற்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு முறை நாங்கள் ஊழியத்திற்கு போகிற போது ஒரு சம்பவம் நடந்தது. அப்போது இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற சுபோத் பால் என்னோட இருந்தார். நாங்கள் 2 பேரும் ஒரு பகுதியில் ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். வாரம் அந்த இடத்துக்கு செல்லுகிற பழக்கம். அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்கள், கிறிஸ்துவ மதத்தை வெறுக்கிற, கிறிஸ்துவ மதத்தை வேண்டாம் என்று சொல்லுகிற மற்ற அந்த வாலிபர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். நாங்கள் போய் இருவரும் உட்கார்ந்தோம். அந்த இடத்துல ஜெபிக்கிறதற்காக அந்த வீட்டார் எங்களை அழைத்தார்கள். அமர்ந்தோம். 5 நிமிடம் கூட ஆகவில்லை. உடனே எங்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள் வாலிபர்கள். அவர்கள் சூழ்ந்து கொண்டது மட்டுமல்ல, நாங்கள் போகிற வழியிலெல்லாம் அங்கங்கே வாலிபர்களை நிறுத்திவிட்டார்கள். எப்படியாவது இவர்களை இன்று அடிக்க வேண்டும் என்று சொல்லி. உடனே என்ன பண்ணலாம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. உடனே அந்த சுபோத் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம் மனசில், கர்த்தர் ஜீவனை கொடுத்தா வெளியில போகும், இல்லைன்னு சொன்னா கர்த்தருக்கு இன்னைக்கு ரத்த சாட்சி என்று நான் அவருக்கு சொன்னேன். அன்னைக்கு நாங்கள் அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அப்படி மனதிலே ஜெபித்து கொண்டே இருந்தோம். உடனே நாங்கள் அவர்கள் மத்தியிலிருந்தே நானும் அவரும் கடந்து சென்றோம் அந்த இடத்தை விட்டு. அவர்கள் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய யோசனைகளை, அவருடைய கண்களை மறைத்து அவருடைய யோசனைகளை முறியடித்தார்.
நாங்கள் வருகிற போது பார்த்தோம், வழியெல்லாம் அவருடைய வாலிபர்கள் எங்களை அழிக்கிறதற்காக அன்றைக்கு எங்களை ஏதாவது ஒன்று பண்ணிவிட வேண்டும் என்று யோசனையோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் 25 பேர் வாலிபர்கள், 25 வாலிபர்கள் எங்களை இருவரையும் அடிக்கிறதற்காக நின்று கொண்டிருந்தார்கள் வழியோரம். ஆனால் அவர்கள் முன்பதாகவே நாங்கள் கடந்து சென்றோம். கர்த்தர் அவருடைய கண்களை மறைத்தார். இது 2007ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். இங்கே கூட நாம் படிக்கிற போது 60 நபர்கள் இவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஜார்ஜ் விஷார்ட்டை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆவியானவர் இவர்களின் முடிவை மாற்றினார், இவர்களுடைய யோசனைகளை மாற்றினார். அநேகருக்கு நமக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நமக்கு விரோதமாக யோசிக்கிற, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாருடைய முடிவையும் எல்லாருடைய யோசனையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறபடினாலே தேவன் நமக்கு பாதுகாப்பாகவும், தேவன் நமக்கு அடைக்கலமாகவும், தேவன் நம்முடைய கூட இருந்து நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார். இங்கே ஜார்ஜ் விஷார்ட்டை கூட வாலிபர்கள் சூழ்ந்து கொண்ட போது, அவர்கள் இவரை கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் இவருடைய யோசனையை முறிவடித்தார். அது மட்டுமல்லாமல் சிறிது நாள் கழித்து எப்படியாவது இவர் கிறிஸ்துவை மறுதலித்து விட வேண்டும் என்று சொல்லி இவரை நெருக்குகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடு, இல்லை என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவோம். ஆனால் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் ஜார்ஜ் விஷார்ட்டுக்கு வந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலியாமல் கடைசி வரையில தேவனுடைய ஊழியத்தை செய்தார் என்று இவரை பற்றி ஏடுகள் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இது போல நெருக்கங்கள் நமக்கு வந்தால் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்பட்டுவிடும். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு, இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகாமல் தேவனுக்காக வாழ்ந்து விட வேண்டும் என்கிறத நாம் மனதிலே கொண்டு, நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காமல் மரிக்க வேண்டும், இந்த ஒரு ஆசையோடே நாம் வாழ வேண்டியது முக்கியம். மறுதலிக்காமல் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று கடைசி வரையிலே, நாம் உயிர் மூச்சு உள்ள வரையிலே தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியம். இந்த ஜார்ஜ் விஷார்ட்டுக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள் ஏற்பட்டது. கிறிஸ்துவை மறுதலித்து விடு, ஊழியத்தை விட்டுவிடு, விசுவாசத்தை விட்டுவிடு. ஆனால் அவர் விசுவாசத்தை விட்டு அசையாமல் தைரியமாக இருந்தார். அடுத்தது அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. அவரை கொலை செய்ய, அவரை உயிரோடு எரித்துவிட அங்கே முயற்சித்தார்கள். அந்த கந்தக துகள்களை கொண்டு அவரிடத்தில் கொட்டி அவரை எரித்தார்கள். ஆனால் கடைசியில கூட அவர் தேவனை மறுதலிக்கவில்லை. அவரை எரித்த, அவரை விரோதித்த, அவருக்கு ஊழியத்துக்கு இடையூறாயிருந்த, அவருடைய ஜீவனை எடுத்து விட வேண்டும் என்று சொன்ன அந்த மக்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று அவரை பற்றிய வேதம், அவரை பற்றிய அந்த சுவடுகள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வேத வசனத்தை இவரும் கூட அவரை எரித்து அவருக்கு ஊழியத்துக்கு விரோதமாயிருந்த மக்களுக்காக அவர் கடைசி தருவாயில கூட ஜெபித்தார் என்று அவர் அந்த குறிப்புகள் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி மூச்சு உள்ளவரை மற்றவர்களை மன்னித்து, மற்றவர்களுக்கு வேதவசனத்தை சொல்லி, மற்றவர்களுக்கு தேவனுடைய நாமத்தை, மற்றவர்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உலக இரட்சகரை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஸ்தேவான கூட இயேசு கிறிஸ்துவை போலவே தன்னுடைய ஜபத்தை செய்து தன்னுடைய ஜீவனை விட்டார். இந்த ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து சாகாமல், இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சாகாமல், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று நாம் ஒதுக்கி விடாமல், நாம் உயிர் மூச்சு உள்ள வரையில இயேசு கிறிஸ்துவே தெய்வம், அவரே உலக இரட்சகர், அவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நாமும்
மற்றவர்களுக்கு முன்பதாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாகிற வரையில அவரை நாம் மகிமைப்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மரியாள் சொன்னால், நான் தேவனுக்கு அடிமையா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி மரியாள் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தார். நாமும் கூட உயிர் மூச்சு வரையில கடைசி வரையில தேவனுக்கு அடிமையாகவே வாழ்ந்து தேவனுக்கு அடிமையாகவே சாக நாமும் கூட முயற்சிப்போம். இந்த ஜார்ஜ் விஷாற்று சாகிற வரையில தேவனுக்காக வாழ்ந்தார். நம்முடைய மரணம் எப்படி இருக்கும்? நாம் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து கர்த்தருக்காகவே நாம் ஜீவனை விடுவோம். அதுவே நமக்கு உன்னதமாய் இருக்கும். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜார்ஜ் விஷாற்றுடைய வாழ்க்கையில அவர் மரணம் வரையில் ஆண்டவரே தன்னை உமக்கே அர்ப்பணித்து ஆண்டவரே வாழ்ந்து ஊழியம் செய்து மரித்தது போல எங்களையும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மரியாளை போல ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாகவே வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படுகிற போது, எதிர்ப்புகள் ஏற்படுகிற போது நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தி எங்களுடைய ஜீவனை விட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.